ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டு டின்னர் ரெசிபி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது டின்னருக்கு பொங்கல் சாப்பிட்லாமான்னா வேண்டாம் தான், மார்னிங் தான் சாப்பிட்ணும். ஆனால் பிள்ளைங்க வந்துட்டு நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இன்றைக்கி பொங்கல் பண்ண சொன்னாங்களா, அதனால் நம்ம இன்றைக்கி நைட்டு பொங்கல் தான் பண்ண போகிறோம். மத்தியானம் வச்சு சாம்பார் இருக்குது. ஸோ பொங்கல் மட்டும் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சட்னி வச்சுட்டா போதும், ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பொங்கல் வந்து நான் எதில் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். லேட்டாக ஆறி சாப்பிடணும், அதாவது லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் பானையில் பண்ணிக்கோங்க. நான் வந்து குக்கரில் பண்ணுறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்லேயே என்ன பண்ணிட்டேன்னா, இங்கே பாருங்கள், ஒரு 1.5 டம்ளரில் ஒரு 1.25 டம்ளர் வந்து பச்சரிசி போட்டிருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். பச்சரிசியும் 3/4 டம்ளர் வந்து இது என்ன பருப்பு, பாசி பருப்பு, பயிறு கிடையாது, சிறுபருப்பு, சரியா, கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அது கூட வந்து முதல்ல வந்து குக்கரில் வெறுமனையாக நம்ம போட்டுக்கலாம், சரியா. அதனால் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1.25 டம்ளர், இது வந்து ஒரு 3/4 டம்ளர், ரெண்டும் சேர்ந்து 2 டம்ளர் இருக்குது கரெக்டாக. ஒரு டம்ளருக்கு நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்களும் அதே மாதிரி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக வரும். 3 டம்ளர்னால் 2 டம்ளருக்கு நான் இப்போ 6 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது இந்த டம்ளருக்கு தான் நான் அளவு எடுத்திருந்தேன். ஸோ எந்த டம்ளருக்கு நம்ம அளவு எடுக்கோமோ அதே டம்ளருக்கு ஒரு 6 டம்ளர். கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் கூட கூட வச்சுக்கலாம். அப்படின்னா இப்போ 3 ஊற்றணும் கரெக்டாக, 4 பேசிட்டேனா மறந்துட்டேனே, 5 கரெக்டு தானா? ஓகே, 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட்டு, கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கணும். கட்டாயமாக பொங்கலுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா குழைவாக வந்து நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது வந்து குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன். நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். அப்படி குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு விசில் வந்தோடனேயும் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு விசிலில் சிம் பண்ணிவிட்டு 6 நிமிஷத்தில் நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தாளித்து விட போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸி தான், வேறு ஒன்றுமே கிடையாது, பார்த்துக்கோங்க. அடுத்தது நான் என்ன பண்ணேன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, சாம்பார் வந்து வீட்டில் மத்தியானமே செஞ்ச சாம்பார் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம், வச்சுக்கி சாப்பிட போகிறோம். ஸோ சட்னி மட்டும் போட போகிறேன். இப்போ சட்னிக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். அதுவும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பச்சை மிளகா, உங்களுக்கு பச்சை மிளகா காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே பொட்டுக்கடலை கொஞ்சம், இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இது ஒரு 3 துண்டு தேங்காய் இருக்குமா, 2 துண்டான்னு பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது கொஞ்சம் திக்னஸாக வேணால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் தான் போடுவேன். இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து குக்கரை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா எப்படி அழகாக இந்த மாதிரி குழைவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு பொங்கல் வந்து நல்லாயிருக்கும். கரெக்டாக நான் ஊற்றிருக்க தண்ணி உங்களுக்கு அவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, இதை நல்ல ஒரு கிளறி விட்டுற வேண்டியதான். இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு தாளிப்பு தான் கொடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இது குக்கரில் வச்சாச்சு, இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தாளிப்பு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இதை வச்சுக்கலாம். பக்கத்தில் ஒரு கடாய் அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். நல்லா அப்படி இருக்கணும். இது வந்து நம்ம சூடாக சாப்பிடும் போது நீங்கள் குக்கரில் வச்சுக்கோங்க. இதே இது நீங்கள் ஆறி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் குக்கரில் வைக்கிறது வந்து கொஞ்சம் கட்டியாயிரும். அதனால் நீங்கள், நான் எப்போவும் எப்படி பண்ணுறதா, உடனே சாப்பிட்றதுனா குக்கரில் வைப்பேன், இல்லைனா பானையில் வைப்பேன். பானையில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அதே கன்சிஸ்டன்சி அப்படி வரும். ஓகேங்களா. நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை குக்கரில் வச்சா நான் பறகு வந்தாலும் அப்படி வரும்னு. அப்படி கிடையவே கிடையாது, நிறைய நேரம் வந்து கட்டியாயிரும். ஸோ குக்கரில் இப்போ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கட்டாயமாக இதுக்கு வந்து நெய் நீங்கள் ஊற்றணும். நெய் ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நிறைய ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும், பட் நம்ம நைட்டு அதனால் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது கொஞ்சமானு கேட்காதீங்க, போதுமா? போடவா? நெய் நல்லது தானே சொல்கிறாங்க. ஆயில் குறைக்க வேண்டியது. 1 ஸ்பூன் தானே போட்டிருக்கேன். ஓகே, நெய் கொஞ்சம் உருகட்டும். இதில் என்னென்னலாம் நம்ம போட போகிறோம் பாருங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தான் லைக் பாருங்களேன், இது ஒரு 1/4 ஸ்பூன் தான் பெப்பர் போடுறேன். கூடவே ஜீரகம் போடுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஜீரகமும் பெப்பரும் அரைச்சி வச்சுருக்க பொடி கொஞ்சம் போட்டுக்குவேன். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் தான், ஜீரகமும் கொஞ்சமாக தானே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பெப்பர் பொடி போடலைன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. எனக்கு எப்படின்னா, இல்லைன்னா நான் பிள்ளைங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா பெப்பர் எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. அதனால் இந்த மாதிரி
எப்போவுமே மிளகு ஜீரகம் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன்னா அதில் வந்து ஒரு ஸ்பூன் பாருங்க, சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூனே நான் போட்டாச்சு. இந்த மாதிரி மிளகு ஜீரகம் பொடி போடுவேன். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கூட அந்த மாதிரி போட்டுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது பிள்ளைங்க வந்து எடுத்து போட மாட்டாங்க. கேஷ்நட்டு ஓகே, கேஷ்நட் கொஞ்சம் இதாகட்டும். அடுத்தது கருவேப்பிலை போடணும். கூட நல்லா கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி. சரியா, இந்த மாதிரி கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் வாசனை, டைஜஷன் எல்லாத்துக்கும். வெங்காயம் இதுக்கு போடக்கூடாது. போட்டுட்டு கடைசியாக கட்டாயமாக பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போடும். எல்லாம் போட்டாச்சா, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், தெரியுதா, எல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ தூக்கி அதுக்குள்ளே ஊற்றிட வேண்டியதான். ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய போடுவாங்க. இப்போ தள்ளிக்கோங்க, நிறைய போடுவாங்க. என்னது, நெய்யும் எண்ணெயும் நிறைய ஊற்றுவாங்க. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளைகள் நிறைய போட்டு அவ்வளோதான். வேணாமாங்க, எல்லாம் டயட்டுன்ட்டுருவாங்க. ஸோ நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இது அப்படியே போட்டு கிளறிட்டிங்கன்னா சூப்பரான பொங்கல், வெண்பொங்கல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் இந்த கரண்டியில் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாயிருக்கும் பார்க்கவே. அந்த அளவுக்கு சூப்பராக வந்துடும். இதுக்கு மேலே இன்னும் கூட நீங்கள் ஆயில் ஊற்றினா ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன். சரியா, சரி. இது இப்போ கொஞ்சம் இருக்கட்டும். நம்ம பாருங்களேன், முதலே இந்த சட்னியும் அரைச்சாச்சு. சட்னி நம்ம முதலே சொன்ன பார்த்தீங்களா, அரைச்சாச்சு. அதே இதுலேயே வந்து நம்ம இது பண்ணிடலாம், தாளித்து விட்டுலாமா. டக்குன்னு தாளிச்சிட்டா முடிஞ்சிட்டு. தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். இந்த தேங்காயில் கூட கொஞ்சோண்டு நான் வந்து ஒரு அரை இவ்வளோண்டு ஊற்ற தேங்காயில் கொஞ்சோண்டு நான் பூண்டு வந்து ஒரு அரை பூண்டு போட்டிருக்கேன். ஓகே, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து இந்த சட்னியில் கட்டாயமாக சின்ன வெங்காயம் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். அது நிறைய பேர் நீங்கள் இங்கே உள்ளவங்க போட மாட்டீங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம பழகுனதுனால எனக்கு சின்ன வெங்காயம் போடாட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்காது, சட்னி மாதிரியே இருக்காது. இதுதான் என்னுடைய ஸ்டைல். எப்படி வேணாலும் இருக்கும், ஷேப்பில் சாதம் வெட்டுவேன். போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போடணும். கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதான். நான் காஞ்ச மிளகா போட மாட்டேன், ஏன்னா பச்சை மிளகாவே கூட பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ கூட கரண்டிங்க, இதுவும் கருவேப்பிலை புரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அந்த கலர் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். அதுக்கப்புறமா எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். அவ்வளோதான். சூப்பராக எல்லாம் ரெடி ஆகிடுச்சா? எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? குக்கரில் எடுத்து வைக்கிற நேரம் மட்டும்தான் நமக்கு. குக்கர் ஆஃப் பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய பொங்கலும் ரெடி, சட்னியும் ரெடி. மத்தியானம் வச்சு நமக்கு குழம்பு இருக்கிறதுனால, சாம்பார் இருக்கிறதுனால சூப்பரான நைட்டு டின்னர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சரிதா, இந்த கலரில் இந்த மாதிரி வரணும். இந்த வெங்காயத்தோட வாசனையில் நீங்கள் வந்து சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. தூக்கி இதில் வந்து நான் இன்னும் உப்பு போடல. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போடணும், மறந்துட்டேன் உப்பு போட. சட்னிக்கு எவ்வளோ உப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் வச்சு நம்ம இப்போ சாப்பிட வேண்டியதான். டேஸ்ட் பார்த்துலாமா? பிளேட் எடுத்து போடலாம். இங்கே பாருங்களேன், அப்படின்னா இப்படி தூக்கி போடும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கரண்டியில் விடணும். ஓகே, ஒரு கரண்டியில் இப்படி போட்டோன்னா இப்போ வருதா? இதுதான் நம்மளுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி போட்டால் உங்களுக்கு வருதா? நம்மளுடைய பொங்கல் கரெக்டாக வந்துட்டாப்பா? அவ்வளோதான். இப்போ நான் சாப்பிட போகிறேன். கொஞ்சமாக சாம்பார் ஊற்றிட்டு சட்னி. சரியா, அப்படி ஒரு அந்த கன்சிஸ்டன்சி தான் இதில் முக்கியம். அங்கே பாருங்களேன், இப்போ இங்கே பக்கத்தில் காமிங்கப்பா. இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. இப்படி எடுக்கும்போது இப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு பொங்கல் வந்து கரெக்டான வாயில் வச்சோன்னே அப்படி வலிக்கிட்டு போகும்போங்க தெரியுமா? அப்படி நீங்கள் வந்து ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட வேண்டாம். இந்த பொங்கல்
அப்படிங்கிறதுக்கு இப்படி வச்சு எடுக்கும்போது ஒட்டக்கூடாது. நான் சொன்ன அதே கன்சிஸ்டன்சியில் அப்படியே செய்யுங்க. இது குட்டி பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது விட்டு அதை ஃபுல்லாக நான் சாப்பிட்டு தான் உங்களுக்கு பேச செய்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.